சேலத்தில் ஒரு இடத்தில் மட்டும் மண் எடுப்பதற்கு அனுமதி பெற்றுவிட்டு பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக செம்மண் வெட்டி கடத்தும் கும்பலை நியூஸ் தமிழ் செய்திக்குழு அம்பலப்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், வணக்கம். அங்க சட்டவிரோதமாக மண்ணெடுக்கும் இந்த சம்பவம் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தெரிவிக்கப்பட்டதா? அந்த கும்பல் யார்? கள நிலவரம் என்ன? வணக்கம் ஹாசினி. சேலம் மாவட்டம் வெள்ளியம்பட்டி புரிஞ்சுக்கண்ணா. கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? இல்ல அண்ணாண்ட போயிடும். சரி நாங்க வாங்க. வண்டி ரெடி. வண்டி ஏறினாங்க. வண்டி பாத்துங்க. டோர் சாத்துங்க. ரெடி. ஹலோ சார், கேக்குதா? சார் ஃபோன் மொபைல் எதில் இருக்கு? சேலத்தில் ஒரு இடத்தில் மண் எடுப்பதற்கு அனுமதி பெற்றுவிட்டு பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக செம்மண் வெட்டி கடத்தும் கும்பலை நியூஸ் தமிழ் செய்திக்குழு அம்பலப்படுத்திய நிலையில் அங்கு செய்தியாளர் நம்மிடம் தகவல்களை தெரிவித்த போது அவர் செய்தியாளரை தாக்க முற்பட்ட அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அங்கே என்ன நடக்குது? அவர்கள் எதன் அடிப்படையில், எந்த அதிகாரத்தில், தைரியத்தில் அவர்கள் செய்தியாளர்களை தாக்குகிறார்கள்? விவரங்கள் என்ன? சேலம் மாவட்டத்தில் செம்மண் திருடப்படுவதாக புகார் கிடைத்தது. உடனே நியூஸ் தமிழ் செய்திக்குழு அந்த சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு உண்மையில் சட்டவிரோதமாக மண் திருட்டு நடைபெறுகிறதா என்பதை பார்ப்பதற்காக நம்முடைய ஒளிப்பதிவாளர் மற்றும் நம்முடைய செய்தியாளர், சேலம் மாவட்ட செய்தியாளர் சிலம்பரசன் ஆகியோர் அந்த இடத்திற்கு சென்றார்கள். அவர்களை ஒரு 30 பேர் சூழ்ந்து கொண்டு அவர்களை நேரலை செய்ய விடாமல் அடிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சேலம் மாவட்டம் வில்லியம்பட்டியில் செய்தி சேகரிக்க சென்ற நம்முடைய நியூஸ் தமிழ் செய்தியாளர் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். சேலம் சிலம்பரசன் தற்போது அங்க இருக்கக்கூடிய மணல் மாஃபியா ரவுடிகளால் தாக்கப்பட்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.